ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலும் இறைவனுக்கே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க வீடியோவில் போகலாம். நம்ம டெய்லியே நம்ம கிச்சனில் வேலை செய்கிறோம், சரியா? ஆனால் நம்ம சமைச்சு முடிச்சோட நம்ம கிச்சனே தலையில தான் கிடக்கும். நம்மளுக்கு எப்படி தான் சுத்தமான தலையை அதாவது நம்ம கரெக்டாக அந்த இடத்துல எடுத்து வச்சிடணும். ஏதாவது ஒரு லிக்யூட்டு எதையாவது கொஞ்சோன்னு போட்டு நல்லா ஸ்ப்ரே போத்தில் நல்லா தண்ணி ஊற்றி குளிக்கிட்டு, இல்லை ஒரு கோப்பையில் ஒரு மங்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டாலே உங்கள் கிச்சன் அப்படி பல போகிற எந்த ஒரு எண்ணெய் பிஸ்கும் இருக்காது. அந்தந்த இடத்துல அந்த ஜாமானை வச்சுட்டினாலே உங்கள் கிச்சன் நல்லா அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் சீங்க உள்ளுக்கு நிறையா பாத்திரங்களை சேர்க்காமல் நீங்கள் சமைச்சு முடித்த கையோடையே நீங்கள் கழுவிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களோட கிச்சன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, உங்கள் வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு நீங்கள் முதல் பாயிண்ட் இதை செஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏற்கனவே நிறையா தடவை க்ளீனிங் டிப் போட்டிருக்கிறேன். ஆனால் இது க்ளீனிங் பண்ணுறதை நான் போடலை. கிச்சன் வேலை செய்யும்போது நம்மளுக்கு ஜாமாங்க அப்படி இருக்கத்தான் செய்யும். எல்லாத்தையும் தொடச்சிட்டு அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பாத்திரங்களை முக்கியமாக கழுவி காய வச்சுட்டு நம்ம கூட்டி விட்டனாலும் நம்மளோட கிச்சனெல்லாம் நீட்டாக போயிடும். இவ்வளோ தான் நம்ம டெய்லியே இந்த வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றாவது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மளாக திருப்தியாகவும் இருக்கும். அதனால நம்மளுக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு. நம்ம அப்படியே சமைச்சு போட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்றதுனா அப்புறமேட்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிக்கிறங்க. அப்புறம் நம்ம டெய்லி துணியை துவைப்போம். அந்த துணியை கரெக்டாக அன்னன்னைக்கு மடித்து வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வீடு சுத்தமாக நீட்டாக காட்டும். அப்புறம் எங்களை இருக்கிற பொருள்கள் நீங்கள் ஒன்றும் ராத்திரிக்கே எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் படுக்கலாம், இல்லைன்னா காலையில் எடுத்து வைக்கலாம், இல்லை எல்லாரையும் வேலைக்கு போன பிறகு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் நிறையாவே விளையாடு ஜாமான் போடுவாங்க. அப்படி இருக்கிற தாய்மார்கள் என்ன செய்யணும், ராத்திரிக்கே எடுத்து வச்சுட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சு வச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா நீட்டாக எல்லாத்தையும் அந்த இடத்துல எடுத்து வச்சு சரி பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இருக்கிற அழுக்குன்னு பார்த்தா அந்த ஒரு கண்ணாடி இது மட்டும் எனக்கு அழுக்காக இருக்குது. அப்புறம் அந்த லெதர் சோப்பாலாம் நான் கொஞ்சம் பாலிஷ் பண்ணணும். அந்த வீடியோ உங்களுக்கு இதில் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு இந்த கண்ணாடி இடம் மட்டும்தான் கொஞ்சம் அழுக்காக தெரியுது. அதனால் நான் அதை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிட வேண்டியது. இப்படி டெய்லி நம்மளுக்கு என்னென்ன கண்ணுக்கு போடுறதோ அதை தொடச்சி வச்சுட்டாலும் நம்ம வீடு நீட்டாக இருக்கும். நம்ம இப்போ ரொம்ப சுத்தம்லாம் பண்ண கிடையாது, சும்மா அதை எடுத்து வச்சுட்டு சும்மா அப்படி வீட்டை கூட்டி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கணும். என்ன சொல்லப்போனால் எனக்கு கூட்டவே இல்லை, மோப்பை போட்டே எனக்கு 5 நாள் ஆச்சு. நாளைக்கு தான் நம்ம மோப்பே போடணும். இந்த மாதிரி தான் டாய்லெட்டு, வீடு, கிச்சன் எல்லாத்தையும் பலவலண்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு எப்போவுமே நல்லா நீட்டாக பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். லெதர் சோபா சமயத்தில் இந்த மாதிரி காஞ்சி போயிடும். நம்ம சோபா வாங்கியிலே அவங்க சொல்கிறது லோஷன் போடுங்க, இல்லைன்னா பேபி ஆயிலு, அந்த மாதிரி ஆயில் தான் போட சொல்லுவாங்க சைனீஸ்காரவங்க நம்ம சோபா வாங்குகிற கடையில். நான் இன்றைக்கி கொக்கோனட் ஆயிலும் லோஷனை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட காட்டுறேன். லோஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் கொக்கோனட் ஆயிலும் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம உங்கள் வீட்டில் என்ன லோஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க. எந்த லோஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கொக்கோனட் ஆயில் இல்லைன்னா பேபி ஆயில் உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ நான் கொஞ்சோண்டு லோஷனை மட்டும் வச்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது நீங்கள் துணி வச்சிங்கன்னா அந்த லோஷன் துணியிலே ஒட்டிக்கிறோம். அதனால் துணியை வச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கையில் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ கையில் அந்த அளவுக்கு படாது, துணியில் அப்படியே அந்த லோஷன் ஒட்டிக்கிறோம். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுவே எண்ணெயாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா துணியில் தொட்டு நீங்கள் தடவிக்கிறலாம். ஒரு கோப்பையில் எண்ணெயை கூட நீங்கள் ஊற்றிக்கிறலாம். கோப்பையில் ஊற்றிக்கிட்டு அந்த நீங்கள் கொஞ்சோண்டு துணியை வச்சு போட்டு நீங்கள் துடைக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுங்க. அதுவே நீங்கள் ஒரு கோப்பையில் கொஞ்சம் ஒரு 50 மில்லி எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு செட்டு சோபாவுக்கு உங்களுக்கு தாராளமாக போதும். நல்லா பலண்டாயிரும். அந்த காஞ்ச தோல் அந்த லெதர் உங்களுக்கு நல்லா மினுமினுப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லெதர் சோபா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நம்ம சோபா வாங்கிலேயே அவங்க இதை தான் சொல்லுவாங்க. வேறு தண்ணி வச்சு நம்ம எப்போவுமே துடைக்கக்கூடாது. துடைச்சிங்க அப்படின்னா நூல் உங்களுக்கு நமுந்து விட்டுருன்னு சொல்லுவாங்க, தையல் விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தவிர்த்துக்கிறங்க. இந்த மாதிரி எண்ணெய் போடுங்க, இல்லைன்னா லோஷன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிறங்க. நம்மளுக்கு ரொம்ப காஞ்சி போயிருந்துச்சு, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்படி செஞ்சுக்கலாம். நீங்கள் புதுசுலேருந்தே செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் தாங்குகிற சோபா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் 10 வருஷம் உங்களுக்கு தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சோபா வாங்கி. ஆனால் எனக்கு எதுவுமே கிளியவெலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன இப்படி காஞ்சி போன மாதிரி இருக்கும் அப்பப்போ நான் குக்கிங் ஆயில் இல்லை லோஷனு ஏதாவது போட்டு தேய்ச்சிக்கிருவேன். நான் முடிஞ்சாலும் நான் குக்கிங் ஆயில் கொக்கோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா மினு நல்லா பலபலண்டு இருப்பாங்க, நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் சோபா உங்களுக்கு ரொம்ப பலபலண்டே இருக்கும். அந்த மினுமினுப்பு தன்மை உங்களுக்கு மாறாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வச்சு துடைக்கக்கூடாது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு இந்த காஞ்சி போனதெல்லாம் பார்த்திங்களா, மழை காலத்தில் ரொம்ப காஞ்சி போய் தெரியும். இந்த பாருங்கள், இந்த கீழே மட்டும் காஞ்சி போயிருக்கு, இந்த மேலே காஞ்சி போயிடல. இது ஒத்த சோபா. இதுக்கும் நம்ம அதே மாதிரி எண்ணெயை லேசாக தொட்டுக்கிறோங்க. நம்ம கை தொடுற அளவுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அப்படி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இது இந்த சோபாவுக்கு நான் வந்து ஃபுல்லாக துடைக்கிறதுக்கு எனக்கு வந்து தாராளமாக எனக்கு 50 மில்லி எண்ணெய் எனக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். 50 மில்லி எண்ணெய் குக்கிங் ஆயில், அதாவது கோகோனட் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மாதிரி லோஷனாக இருந்தால் உங்களுக்கு வந்து 100 மில்லி லோஷன் வேணும் தடவுறதுக்கு. இந்த மாதிரி தடவிக்கிறங்க. தடவிக்கிட்டிங்கன்னா உங்களோட சோபா வந்து நல்லா புதுசு மாதிரி நல்லா மென்னுவாங்க. அந்த வெள்ளையாக பூத்து போயிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள், காஞ்சி போய் அந்த தோல் லெதர் வந்து காஞ்சி போயிருக்கும். அது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லேசாக தான் அந்த எண்ணெயை வச்சு துடைச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எதுவும் உட்காரலாம் வேண்டாம். அது அப்படியே அந்த லெதர் வந்து அப்படியே அந்த எண்ணெயை வந்து அப்படியே இழுக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம துணி வைக்கிற கபோர்டு, நம்மளோட அலமாரி வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம துணிகளை சேர்த்துக்கிட்டே வேறு இருக்கிறோம். ரெண்டாவது பெரியவங்களுக்கு வந்து துணி வந்து அடிக்கடி இருக்கும். ஏன்டா சின்ன பிள்ளைகளாக இருந்தால் பத்தாமல் போயிடும், தூக்கி போட்டுருவோம், இல்லை வேறு யாருக்கும் கொடுத்துருவோம். இது நம்மளுக்கு அப்படியே இருக்கும். நம்ம யார்ட்டையும் கொடுத்தா மட்டுமே நம்மளுக்கு துணிகள் குறையும். இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் உள்ளுக்கு இன்னொரு ஹேங்கர் மாட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களோட அலமாரியோட உயரத்தை பொறுத்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடம் இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்கள் 4 புடவை 5 புடவை கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அப்படி தான் ஷால் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் உள்ளுக்கு இன்னொரு ஹேங்கர் அப்படியே மாட்டி வச்சுக்கிறங்க. முக்கியமாக அந்த ஹேங்கர் வந்து வெயிட் தாங்குற அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கணும், அதை பார்த்துக்கிறங்க. இந்த மாதிரி ஹேங்கர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் வந்து உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி அழகாக நீங்கள் அலமாரி உள்ளுக்கு வச்சிடலாம். அப்படி தான் நம்ம புர்கா கூட அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள புர்காக்கள்லாம் கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. ரொம்ப மணி அதெல்லாம் கல்லெலாம் வச்சு வாங்கினா தான் நம்மளுக்கு கனமாக இருக்கும். இந்த மாதிரி புர்காக்களுக்கெல்லாம் நீங்கள் ஹேங்கரில் இப்படி வச்சு நல்லா நல்லா கட்டையாக மடக்கி அப்படி ஹேங்கரில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற புர்காக்களுக்கு நீங்கள் 4 புர்காவே வச்சிடலாம். ஒரே இடத்துல வைக்கிற இடத்த வந்து நம்ம வந்து 4 புர்கா வச்சு இடத்த வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அலமாரியில் வந்து நிறைய இடம் கிடக்கும். ஒருத்தருக்கு வைக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கு துணிகளை வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம நீட்டக்கால சிலுவார் நம்ம கணத்தை பொறுத்து வச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கட்டையாக மடிச்சிங்கன்னா நீங்கள் 4 சிலுவார் இந்த ஒரு இதிலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு இடம் நல்லா மிச்சமாக இருக்கும். உங்கள் அலமாரியில் நிறைய இடம் கிடக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பழைய துணி, போடாத துணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வேறு யார்ட்டையும் யூஸ் பண்ணுறவட்ட எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலமாரி வந்து கொஞ்சம் இடம் கிடக்கும். நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப நாள் போடாத துணிகளை வந்து நீங்கள் வந்து வேறு யார்ட்டையும் எடுத்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி இடம் நம்மளுக்கு நல்லா மிச்சமாக கிடக்கும். பிறகு இன்னும் நிறையா துணிகளை நம்ம வைக்கலாம். அந்தளவுக்கு இடம் நம்மளுக்கு மிச்சப்படுத்தலாம். இதே மாதிரி தான் புடவைகள், ஆண்கள் போடுற சட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரியே வச்சுக்கிறலாம். வச்சுட்டு நம்மளுக்கு இடம் ரொம்ப மிச்சமாக இந்த மாதிரி தான் நம்ம புடவை வந்து 2, 3 நம்ம புடவோட வெயிட்டை பொறுத்து நம்ம நீங்கள் வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப மிச்சமாக இருக்கும். கீத்தட்டில் நம்ம அழகாக கீழே அடுக்கி வச்சுக்கலாம். கீழே பரசுகிற அளவுக்கு வச்சிங்கன்னா கீத்தட்டில் வைக்க முடியாது. அதனால் ஒரு அளவு உங்களுக்கு தெரியும். கீத்தட்டில் தட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீத்தட்டில் ஏதாவது ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சுன்னா அடுக்கி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அலமாரியில் நிறைய இடம் கிடக்கும். ஒருத்தருக்கு 2 பேர் யூஸ் பண்ணுற அலமாரியை வந்து நீங்கள் 4 பேருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து நம்மளை மாதிரி நடுத்தர வாசிகள் வீட்டில் வந்து ரொம்ப குறவு ஃப்ரெண்ட்ஸ். கபோர்டுக்கு வந்து கதவு போட்டு வைக்கிறது ஒரு திண்டு அப்படி ஸ்லாப்பு மாதிரி அப்படியே வச்சு வச்சுருக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க அதில் கதவு போட மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து துணிமணியை ஃபுல்லாக எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப பேர் வீட்டில் கலைஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வீட்டுக்கு புதுசாக போகிறவங்களுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு கதவு போட்டுக்கிறலாம். அது வந்து ரொம்ப விலையெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சௌரியம். நம்ம வீடு கட்டும் போதே நம்ம வந்து போட்டுடலாம். இல்லைன்னா வீடு கட்டின பிறகு கூட நம்ம அதில் வந்து கதவு போட்டுக்கிறலாம். அதுக்கு மேலே ஆண்கள் போடலை அப்படின்னா பெண்கள் வந்து உங்கள் துணிமணி வாங்குகிற காசுகளை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தி வச்சுக்கிட்டாலே நீங்கள் தாராளமாக அந்த கபோர்டுகளை நீங்கள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு தானே ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளுக்கு கதவு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா அடுக்கி இருக்கிறோமோ அடிக்கலையே கதவு மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாது. நம்மளுக்கும் அப்படியே சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு. கண்டிப்பாக இதை யோசனை பண்ணி பாருங்கள். நம்ம செலவு பண்ணுற காசாக கொஞ்சம் துணிமணிகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுற வீண் செலவு நம்ம அடிக்கடி போய் துணிமணிகளை வாங்குகிறோம். அதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக தாராளமாக கபோர்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். பை, see you.